பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நெபுகாத் நேச்சார் என்ற ராஜா தான் கண்ட சொப்பனத்தை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து அவர்களிடம் சொல்லிய வார்த்தைகள் இவைகள்: தன்னை விட ஞானத்திலும் வரும் காரியங்களையும் அறிவிப்பதிலும் தங்களின் கைகளினால் உருவாக்கிய தெய்வங்கள் என்று அவைகளின் பெயரை சொல்லி அவைகளின் பணி செய்யும் சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தேயர்கள் ஆகியோர்களிடம் சொல்கிறார். தேசத்தையும் பகைவர்களையும் அரசாண்ட அரசன் வீரத்தையும் விவேகத்தையும் தவிர தனி திறமை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் மன நிலைமையையும் அவர்கள் மற்ற மனிதர்களிடம் பேசும் கருத்துக்களையும் அவர்களின் உள்ளார்ந்த எண்ணங்களையும் அறிந்து இந்த வார்த்தைகளை சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு ராஜாவுக்கோ அதிகாரிக்கோ முன்பாக மனிதர்களால் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியவில்லை என்றால், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரும் தாயின் வயிற்றில் கரு உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்தவரும் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை பற்றி முழுவதும் அறிந்திருப்பது நிச்சயம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் அவரிடம் என்ன சொல்லுவோம், எப்படி நடந்து கொள்வோம் என முன்பே கர்த்தர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனிடத்தில் நாம் எதை சொல்லியும் சமாளிக்க தப்பிக்க முடியாது. ஒரு மனிதன் ஊரை ஏமாற்றலாம், உலகை ஏமாற்றலாம், யாருக்கும் தெரியாமல் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நம் கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் கண்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம் உள்ளத்தின் எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் தான் நம் உள்ளம் தவறான வழியில் செல்லும் போது, யோசிக்கும் போது, இது சரி இது தவறு என நம் மனதில் பேசுகிறார். எனவே தேவனுக்கு முன்பாக எந்த ஒளி மறைவும் இல்லை என்பதை நம் மனதில் கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தால் அவர் நம்மை பூரண ஆசீர்வாதத்தோடு சுகமாய் வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உமக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்கும் போது சுத்த இருதயத்தோடு உள்ளார்ந்த மனதோடு ஜெபிக்கக்கூடிய கிருபையையும் தருவீராக. கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.